டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், மிரர் எக்ஸசைஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இதில் வந்து எப்படி நம்ம மிரர் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் மிரர். இது வந்து நமக்குள்ளே என்ன நம்மளை பற்றி பிலீஃப் இருக்குது, அண்டு நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு மற்றவங்களுக்கும் மிரர் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் மற்றவங்களும் உங்களை நடத்துவாங்க. இதுதான் வந்துட்டு மிரர் கான்செப்ட்டு. ஸோ நம்ம ட்வின் ஃப்ளேமுக்கும் இது தான் அப்ளை ஆகும். ஏன்னா நம்ம ட்வின் ஃப்ளேம் வந்துட்டு நம்மளோட பர்ஃபெக்ட் மிரரு. அதனால வந்து நம்ம வந்து சேம் கான்சியஸ்னஸ் தானே, சேம் சோல், சேம் கான்சியஸ்னஸ். அதனால் வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பிலீஃப்லாம் வச்சுருக்கீங்களோ அதையே அவங்க அப்படியே மிரர் பண்ணுவாங்க. அண்டு உங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படித்தான் அவங்களும் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே ஒர்க் ஆகும். அண்டு ஸோ இது வந்து வெளியிலையும் அப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். மற்றவங்களும் அப்படி தான் நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் வித்தின், நமக்குள்ளே தான் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதுதான் வந்துட்டு அவுட்டர் ரியாலிட்டிலையும் வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஸோ இது வந்து எப்படி இது எல்லாமே நம்ம உள்ளே இருந்து தான் வந்துட்டு சரி பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீஃபு. ஸோ இதுதான் வந்துட்டு வெளியேவும் நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. அண்டு நம்ம ட்வின் ஃப்ளேமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அண்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப வெல் அண்ட் குட்டாக ட்ரீட் பண்ணும் போது நம்ம ட்வின்னும் அப்படியே மிரர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் வந்து உங்களை எப்படி சொல்கிறது, உங்களை நீங்கள் குட்டாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ட்வின் ஃப்ளேமும் உங்களை நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே மிரர் தான். இதுக்கு தான் வந்து நம்ம செல்ஃப் லவ்வில் வரணும் அப்படிங்கிறது. அண்டு மிரர் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மிரர் எக்ஸசைஸில். இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா, நமக்கு என்ன அப்செட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதணும். இப்போ வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் வந்து நம்மளை அபண்டன் பண்ணுறாங்க, பிட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, பேச மாட்டுறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு அப்செட்டாக வேணால் இருக்கலாம். இது எப்படி வேணாலும் அப்செட் இருக்கலாம். அதை வந்து நம்ம எழுதணும் என்ன அப்செட் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து செகண்ட் ஸ்டெப்பு, அந்த அப்செட்டை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவில் வந்துட்டு இது பண்ணணும். இப்போ வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேம் வந்து என்னை அபண்டன் பண்ணுறாங்க, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதை ஸ்டெப் 2ல் வந்துட்டு நீங்கள் நான் என்னை அபண்டன் பண்ணுறேன், நான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டேறேன், அந்த மாதிரி வந்து நம்ம எழுதணும். அப்போ நீங்கள் ஸ்டெப் 3ல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்கான்னு நம்ம கேட்கணும். இந்த ஆன்சர் வந்து எப்போவுமே அதுக்கு எஸ் தான் வரும். ஸோ எஸ், அதுதான் வந்து 3rd ஸ்டெப்பு. 4th ஸ்டெப்பில் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஓகே உங்களை நீங்கள் அபண்டன் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டுறீங்க அப்படின்னா வை அப்படின்னு சாரி என்ன 4th ஸ்டெப் சொல்லிட்டு இருந்தேன்ல. 4th ஸ்டெப்பில் வந்துட்டு நம்மக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண மாட்டோம், நம்மளே அபண்டன் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு வை அப்படின்னு நம்மளே கொஸ்டின் கேட்கும் போது இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ட்ராமா வந்து இருக்கும். பிகாஸ் வந்து நம்மக்கிட்ட நாமளே கம்யூனிகேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட அத்தென்டிக் செல்ஃப்லாம் நாம் இல்லை. பிகாஸ் ஏன்னா வந்து நீங்களாகவே இருக்கிறதுல வந்துட்டு
யூ ஆர் நாட் ஃபீல் சேஃப். நம்ம வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட அத்தென்டிக் செல்ஃபில் நம்ம இருக்கணும். அண்டு வந்து நம்மளே அபண்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து நமக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நம்மளோட நீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எப்போவுமே அடுத்தவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிறது, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நாமளே அபண்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது ரிலேட்டடான ட்ராமா ஏதாவது இருக்கும் பின்னாடி. நீங்கள் தான் கேட்கணும். சைலண்ட்டாக கண்ணை மூடி உட்காந்து யோசித்து பார்க்கணும். அப்போ வந்துட்டு இது ரிலேட்டடான ஒரு ட்ராமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்துட்டு ரீவிசிட் பண்ணி பார்க்கணும். அந்த ட்ராமா நடந்த மெமரிக்கு வந்துட்டு நம்ம இமேஜினேஷனில் ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்னர் சைல்டு வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி இன்னர் சைல்டு வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்போ வந்து மேபி இந்த மாதிரிலாம் கூட சொல்கிறக்கு சான்ஸ் இருக்குது. மேபி அவங்க வந்து இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஐ எம் நாட் ஒர்த்தி ஃபார் லவ், அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம இன்னர் சைல்டு. நம்ம கண்டினியூவாக இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும் போது அந்த இன்னர் சைல்டு வந்து அந்த ஒரு பிலீஃபை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஐ எம் நாட் டிசர்வ் லவ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இன்னர் சைல்டுக்கு வந்து நம்ம தேவையான லவ் கொடுக்கணும். அவங்கள நம்ம அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான லவ், யூ டிசர்வ் லவ், நான் உனக்காக இருக்கேன், இப்படிலாம் உங்கள் இன்னர் சைல்டுகிட்ட பேசி அவங்கள நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் நீங்களே இமேஜினேஷனில் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த இன்னர் சைல்டு வந்துட்டு லவ்டாக ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து உங்களுக்குள்ளே இன்டெக்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு மிரர் எக்ஸசைஸ். ஸோ இதுதான் நீங்கள் இப்படி தான் மிரர் எக்ஸசைஸ் பண்ணணும். அண்டு இதை பண்ணுறதுலேருந்து வந்து நம்ம ஒவ்வொரு ட்ராமாவாக ஹீல் பண்ணி வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி பண்ணும்போது வந்துட்டு நம்ம ட்வின் ஃப்ளேம் கூட யூனியன் ஆகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம மிரர் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.